ஹலோ கேமர்ஸ். இன்னைக்கு நான் எப்படி உங்களுக்கு ஒயிட் அரேபியன் ஹார்ஸை ஈஸியாக எடுக்கிறதுன்னு நான் சொல்லித் தரேன். இப்ப அதுக்கு இந்த இடத்துக்கு, இந்த லொக்கேஷனுக்கு நம்ம வந்துடணும். அந்த ஹார்ஸ் வந்து இந்த சுற்றி உள்ள இடங்கள்ல தான் ஸ்பான் ஆகும். நம்ம சாப்டர் 2 வந்த பிறகு இந்த இடத்துல கண்டிப்பாக ஸ்பான் ஆகும். இதுக்கு வந்து நம்மளுக்கு ஒரே விஷயம் மட்டும் தேவை. ஹார்ஸ் ரிவைவர் மட்டும் நம்ம சேடல்ல இருந்து வாங்கிட்டு எடுத்துகிட்டு வரணும். எடுத்துக்கிட்டு நம்ம மெதுவாக அந்த இடத்துக்கு போகணும். நம்ம இந்த கடத்துக்கு போனோம்னா கரெக்டாக நம்மளுக்கு நம்ம கண்ணு முன்னாடியே ஸ்பான் ஆகி இருக்கும். காலில் மட்டும் ஷூட் பண்ணணும். நம்ம ஏன் காலில் மட்டும் ஷூட் பண்ணணும்னு சொல்கிறேன்னா, அப்போ தான் அதால் வேகமாக ஓட முடியாது. நம்மளுக்கு ஈஸியாக பிடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அதால் ஒரு இடத்துக்கு மேலே போனோடனே நின்றுச்சு. அந்த இடத்துல நான் எக்ஸ்ட்ரா சுட்டும்போது அதுக்கு அந்த ஹார்ஸ் வந்து மயங்கி விழுந்துரும். மயங்கி விழுந்த ஹார்ஸுக்கு நம்ம போய் ஹார்ஸ் ரிவைவ் பண்ணிக்கணும். ரிவைவ் பண்ண உடனே அந்த ஹார்ஸ் எந்திரிச்சு நின்ற உடனே அந்த ஹார்ஸ் வந்து நம்மகிட்ட தப்பிச்சு ஓட பார்க்கும். அந்நேரத்தில் நம்ம மவுண்ட் ஹார்ஸ் கொடுத்த உடனே அவன் குதிரை மேலே ஏறி உட்காந்துருவான். உட்கார்ந்த உடனே ஆர்த்தர் ஏறி உட்காந்துருவான். அவ்வளோதான், அந்த குதிரையை நம்ம பிடிச்சாச்சு. லெவல் 1 பாண்டிங் வர்றது வரைக்கும் நம்ம ஹார்ஸ்லேருந்து இறங்கக்கூடாது. லெவல் 1 பாண்டிங் வர்றது வரைக்கும் ஹார்ஸ்லேருந்து இறங்கக்கூடாது. ஹார்ஸில் உட்காந்த மாதிரியே வந்து ஃபுட்டு கொடுத்தோம்னா பாண்டிங் வந்துடும். அதுக்கப்புறம் லெவல் 1 பாண்டிங் வந்த பிறகு நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த ஹார்ஸ்லேருந்து இறங்கிட்டு நம்ம பழைய ஹார்ஸ் இருக்குல்ல, அதில் உள்ள சேடில் எடுத்து இந்த ஹார்ஸுக்கு மாற்றிட்டோம்னா இந்த ஹார்ஸில் வந்து ஏறி உட்காந்துருவான். அதுக்கப்புறம் இந்த ஹார்ஸை நம்ம ப்ரைமரி ஹார்ஸை வச்சிடலாம். ரொம்ப ஈஸியாகவே மெத்தட் இது தான். நம்மளுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. வெறும் ஒரு 5 நிமிஷம், கொஞ்சம் பொறுமையாக விளாண்டோம்னா 5 நிமிஷத்தில் இந்த ஹார்ஸை நம்ம பிடிச்சிடலாம். ரொம்ப ஈஸியான மெத்தட் இது தான்.